கிருபாஜி எப்பவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, இந்த வாட்டி ஏன் ஹெல்ப் பண்ணல? உங்களுக்கு தெரியாது ஜி, நம்ம கிட்ட யார் உதவின்னு கேட்டாலும் கண்டிப்பா நம்ம போய் செய்வோம். ஆனா நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் நம்மள அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க, நம்மள காயப்படுத்திடுறாங்க. அதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு ஜி. அது ஏன் எனக்கு தெரியல. மை ஸ்டாண்டர்ட் இஸ் மை ஸ்டாண்டர்ட், யுவர் ஸ்டாண்டர்ட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தான், அதனால தான் போற வரவங்கெல்லாம் உங்களை எறும்பு மாதிரி கடிச்சிடுறாங்க, கஷ்டப்படுத்திடுறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு தடையும் அவங்க உதவி கேட்கும் போது, நீங்க போய் ஹெல்ப் பண்ணும் போது அவங்க உங்களை மதிக்காம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க, அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க, வெட்டியா இருக்கும், அதனால இவங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்க ஸ்டாண்டர்ட் கம்மியாயிருது. ஓகேங்களா? உங்க ஸ்டாண்டர்டை நீங்க புரிய வைங்க. உங்க ஸ்டாண்டர்டை விட்டுட்டு ஒரு பெருந்தன்மையா போயிட்டு ஹெல்ப் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க. இப்ப புரியுது ஜி. நம்ம ஸ்டாண்டர்டை விட்டு பெருந்தன்மையா போய் உதவி செய்து தப்புன்ட்டு மை ஸ்டாண்டர்ட் இஸ் மை ஸ்டாண்டர்ட்.